விஜய் தான் இப்போ அடுத்த முதலமைச்சர். கண்டிப்பாக விஜய் திமுக அதிமுகவோடு கூட்டணி இல்லாமல் இருந்தால் அவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ அந்த வாய்ப்பு வருவதற்கு முன்பே ரிசர்வ் பண்ணி வைக்கிற வேலை தான் ரவி செஞ்சார். ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல, அவர் ஒரு அதிகாரி. அப்போ அரசியல்வாதியாக அவர் உருவகம் எடுத்திருக்கார். இப்படி மாற்றிக்கொண்டு இருக்கிற பொழுது அவருக்கு என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டுடைய அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி இதெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியல. எது தெரியுது? தாவேக்கா தான் தெரியுது. இந்த ரவி யாருன்னா, நம்ம செங்கோட்டையனுடைய சித்தப்பா பொண்ணை திருமணம் செய்தவர் தான், ரத்த உறவு. விஜய்க்கு வந்து பெருவாரியான தொகுதிகள் கிடைக்க போகுது அப்படின்ற மையத்தை நோக்கி போதான்னு கேட்குறேன். பாஜக தலைமையை இப்போ டெல்லியில் கொண்டு பேசுது, விஜயை பேசுகிறாங்க. திமுக அதிமுக தாண்டி விஜய் ஒரு 25 சீட்டு ஜெயிப்பார்னு கணிக்கிறாங்க. 25 சீட்டு தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையானது. 100 17 யாருக்கிட்ட இருக்கு? 18 சேர்த்து. அப்போ விஜய் யாரை ஆதரிக்க போறாரு? கண்டிப்பாக திமுக ஆதரிக்க மாட்டார். அதிமுகவை ஆதரிக்க மாட்டேன்னு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்து சொல்லிட்டாரு. ஆனால் பாஜக என்டிவை ஆதரிக்க வைப்பதற்கான மூவ் நடந்துச்சு. இந்த தேர்தலையே திராவிட இயக்கங்கள் விஜயுடைய வருகையினால் இவ்வளோ ஆட்டங்கன்றாங்க. அடுத்த தேர்தலில் அழிஞ்சிருமோ? அதான் சீக்கிரம் அழியணும். ஆமாம், சீக்கிரம் அழியணும். இந்த திமுக கருணாநிதி காலத்திலேயே அழிஞ்சு போச்சு. மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே கருணாநிதி காலத்தில். விஜயகாந்த் எப்படியாவது வருவாரான்னு கருணாநிதி தவம் இருந்தாரு. விஜயகாந்த் கல்யாணம் கருணாநிதி தலைமையில் நடக்குது. இப்போ விஜயகாந்தோட விஜய் பெருசா இருக்காரா இன்னைக்கு? ஆமாம். திமுக அதிமுக மீது எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய சீமாங்காளி சரி யாருமே இல்லை. திருமாவுக்கு அந்த வாய்ப்பு வந்தது, அவரும் அதை செய்யலை. அவர் திமுகவுடைய அடிமையாகவும் மாறி போயிட்டார். பிரேமலதா கூட இப்ப பங்கு கேக்குது, ஆட்சியில பங்கு. ஆமா, உங்க வரைக்கும் பார்த்தாச்சு. சாப்பாடு இலைக்கு வரட்டுமே, அப்ப பாத்துக்குவோம். ஆற பொறுக்கணும் நாங்க, ஆக்க பொறுக்கணும் நாங்க, நாங்க அமைச்சர்கள் வருவோம். வைகோ என்ன சொல்றாரு? விஜய் தாங்க இப்ப பெரிய பீக்கில் இருக்காரு. திமுக அது என்ன ஆட்சினே தெரியலீங்க அவரும் சொல்ல ஆரம்பிச்சார். அப்போ அடுத்து அண்ணன் திரும்ப எங்க ஆளுகளே எங்களுக்கு ஓட்டு போட, எங்க பயில்களே வேலை செய்யலாம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இந்த மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுக்கு 41 விழுக்காடு 140 சீட் வரும்னு சொல்லிட்டு முன்னாள் IPS அதிகாரி ரவி அவர்கள் நேற்று சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நாங்கள் வந்து அதிகாரிகள் கொண்டு ஆய்வு செஞ்சிருக்கோம், காவல்துறை அதிகாரிகள் கொண்டு நாங்கள் ஆய்வு செஞ்சிருக்கோம் சொல்லிட்டு ஒரு புது கோணத்தில் வெளியிட்டிருக்காரு. அது 41 விழுக்காடுன்றது எந்த கட்சிக்குமே இன்னைக்கு இல்லை. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, அவர் பங்குக்கு அவர் விஜய் விசுவாசம் காட்டியிருக்கார். விஜய்க்கு விசுவாசம் காட்ட வேண்டிய அவசியம் ரவி அவர்களுக்கு என்ன வந்துச்சு? இல்லை, போலீஸ் அதிகாரிகள் எப்பவுமே ஒருவர் அதிகாரத்துக்கு வந்து விடுவார் என்று தெரிந்தால் அவரை சென்று பார்ப்பது, அவருக்கு ஆலோசனை சொல்வது, அவரோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது, அதிகார மையமாக இருப்பது, ஆலோசகராக. இப்போ எடப்பாடிக்கு நிறைய IPS அதிகாரிகள், IAS அதிகாரிகள் ஆலோசகராக இருக்காங்க. அவர்கள் கேட்டால் எடப்பாடி 40% வாக்கு சதவீதத்தில் வந்துருவார் பர்சனலாக சொல்கிறாங்க, இவர் வீடியோவில் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத நான் ஏற்கிறேன். அதிகாரத்துக்கு வரன்றவங்கிட்ட போயிட்டு முன்னாள் இன்னொரு அதிகாரம் போய் நெருக்கம் காட்டுவாங்க, அது வழக்கம் தான், அதெல்லாம் மாறுபாட்டில். ஆனால் விஜய் வந்து 3ஆவது இடத்துல வந்திருக்காரு இப்போதைக்கு. ஆனால் அவர் போயிட்டு அதிகாரத்துக்கு வந்துடுவார்னா அப்போ ரவி அவர்கள் வந்து நம்புறாரா விஜய் தான் CM ஆக போறாருன்றதை ரவி நம்புறாரான்னு கேட்குறேன். இல்லை, நம்பியதுனால தான் அவர் அந்த சர்வே பண்ணியிருக்காரு. அவரை 3ஆவது இடத்துக்கு வந்தாலும் ரவி முதல் இடத்துக்கு வந்துடுவார் விஜய்கிட்ட. என்ன லாபம்? இப்போ விஜய்க்கு நிறைய ஆலோசகர் இருக்காங்க, IAS IPS அதிகாரி. அவர்கள் இவரும் முதன்மையானவர். இவரும் முதன்மையான. நீங்க அருண்ராஜ் IRS ஒரு IAS அகாடமி வச்சிருக்காரு அண்ணா நகர் திருமங்கலத்தில். அங்க வந்து போகாத IAS IPS அதிகாரிகளும் முன்னாள் நீதியரசர்களும் கிடையாது. ஓஹோ, அவ்வளோ பேர் எங்கே வந்து போகிறாங்க? அந்த அகாடமிக்கு. எதுக்கு? விஜய் சந்திக்க. விஜய் பனையூருக்குள்ள போய் இவங்க பார்க்கறது இல்லை. எங்கே மீட்டிங் பாயிண்ட்? அங்கே அண்ணா நகர் திருமங்கலத்தில் அருண்ராஜோடைய IAS அகாடமியில் தான். இப்போ இவரும் இணைந்து கொள்ளுகிறார். யாரு? ரவியும் இணைந்து கொள்ளுகிறார். இந்த ரவி யாருன்னா, நம்ம செங்கோட்டையனுடைய சித்தப்பா பொண்ணை திருமணம் செய்தவர் தான், ரத்த உறவு.
ஓஹோ மாமச்சான். ஆமா, ரத்த உறவு தான். அப்போ பார்த்தாரு திமுக அதிமுகவை விட விஜய் தான் இளம் தலைவர். ஒரு ஒரு 25 ஆண்டு காலம் விஜயோடு நம்ம நெருக்கமாக இருந்துக்கலாம். விஜய் தான் இப்போ அடுத்த முதலமைச்சர். கண்டிப்பாக விஜய் திமுக அதிமுகவோடு கூட்டணி இல்லாமல் இருந்தால் அவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ அந்த வாய்ப்பு வருவதற்கு முன்பே நீங்கள் ரிசர்வ் பண்ணி வைக்கிற வேலையை தான் ரவி செஞ்சிருக்காரு. இப்போ இந்த 41 விழுக்காடுன்றது வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் நம்பர். திமுகவுடைய கூட்டணிலாம் சேர்த்தா கூட 30-35 தேர்மானதே பெரிய விஷயமா இருக்கு. அது ஆல்மோஸ்ட் அதிமுகவுக்குமே அவ்வளோதான். இந்த 41ன்றது அறுதி பெரும்பான்மையா இருக்கு இல்லையா? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து வாக்களிச்சதுல வந்து ஒரு 60% பேர் குறிப்பிட்ட ஒருத்தருக்கே வாக்களிச்சிடும். மீதியெல்லாம் கொஞ்சம் செதஞ்சு போனா கூட 41 விழுக்காடு வருது. எப்படி இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க? அந்த அளவுக்கு ஸ்பிளிட் நடந்திருக்குன்றது நம்புறாங்களா, இல்லை வந்து வெறுமனே நீங்க சொல்ற மாதிரி ஒரு கணிப்பு மட்டுமேவா? இல்லை, அதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றம் 41% மாற்றம் அல்ல, 15% மாற்றம் தான். 15% மாற்றத்தை அவர்கள் ரவி ஐபிஎஸ் என்ன நினைக்கிறாரு, திமுக அதிமுக ரெண்டும் அழிஞ்சு போச்சு, விஜய் தான் முதலமைச்சர் நாட்களை மக்கள் நம்பிட்டான். ஏன்னா மக்கள் திரள் கூட்டத்தை பார்க்கிற பொழுது அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல, அவர் ஒரு அதிகாரி. அப்போ அரசியல்வாதியாக அவர் உருவகம் எடுத்திருக்கார். தன்னை வந்து ஐபிஎஸ்ஸாக இருந்து அரசியல்வாதியா அவர் இப்போ தன்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அப்படி மாற்றிக்கொண்டு இருக்கிற பொழுது அவருக்கு என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டுடைய அதிமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிஜேபி இதெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியல. எது தெரியுது? தாவேகா தான் தெரியுது. தாவேகா 41% வாக்கை வாங்கி நீங்க கருணாநிதியே 70 முதலமைச்சர் ஆகிற பொழுது 188 சீட்டு இருந்தார். இந்திரா காந்தி அவரை தான் தமிழ்நாட்டில் அங்கீகரிச்சது. அமெரிக்காவுக்கு ஒரு முறை போயிருந்தார். யாரு? கருணாநிதி. அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிஐஏ ஆட்கள் நீங்க 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டிருக்காங்க. ஓகே, சட்டசபையில் பெரும்பான்மையை மீறி இருக்காங்க. ரெண்டுலையும் இங்கே உட்காந்து தீர்மானத்தை போடுங்க, தமிழ்நாடு தனி நாடுன்னு உங்களை அந்த நாட்டினுடைய அதிபராக கொண்டு உங்களை இறக்கணும். இப்படிலாம் ஒரு டீலிங் போட்டாங்க. எங்க கருணாநிதி தொடர் நடுங்கி பயந்து காய்ச்ச வந்து குளிர் வந்து பேதி வந்து இங்கே முதலமைச்சராக வந்து இறங்கினார். இப்படி பல விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த விசுவாசிகளில் ஐபிஎஸ் ரவியும் ஒருவர். அவ்வளோதான். இல்லை, ஐபிஎஸ் ரவி அவர்களுடைய வீடியோ நான் தொடர்ந்து பார்க்குறேன். நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு முழுக்க ஒரு திராவிட ஆதரவு, வெளிப்படையாக சொல்ல போனால் திமுக ஆதரவாளராக தான் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாரு. திமுக ஆதரவாளர் திடீர்னு சொல்லிட்டு தாவேக ஆதரவாளராக மாறுற அளவுக்கு இன்னும் சேஞ்ச் நடந்திருக்கு. இவருக்கு தெரியுதா திமுக வரப்போகிறது இல்லை, இந்த இடம் காலி ஆயிடுச்சுன்றதை ரவி வந்து அதை சோர்ஸ் பண்ணி எடுத்தாரான்னு கேட்குறேன் நான். ஏன்னா அவர் திமுக ஆதரவாளர் நல்லா தெரியும் எனக்கு, அதனால கேட்குறேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 நாளாக பிரேமலதா கூட இப்ப பங்கு கேக்குது, ஆட்சியில பங்கு. ஆமா, உங்க வரைக்கும் பார்த்தாச்சு. சாப்பாடு இலைக்கு வரட்டுமே, அப்ப பாத்துக்குவோம். ஆற பொறுக்கணும் நாங்க, ஆக்க பொறுக்கணும் நாங்க, நாங்களும் அமைச்சரவையில் வருவோம். அமைச்சரவையில் வருவோம். வைகோ என்ன சொல்றாரு, விஜய் தாங்க இப்ப பெரிய பீக்கில் இருக்காரு. திமுக அது என்ன ஆட்சினே தெரியலீங்க அவரும் சொல்ல ஆரம்பிச்சார். அப்போ அடுத்து அண்ணன் திரும்ப எங்காலையில எங்களுக்கு ஓட்டு போல, எங்க பயில்கள வேலை செய்யல. நான் வர அடுத்துக்கு வரேன். இப்போ இளையராஜா நேற்று வந்து ஒரு பாட்டு வந்து சின்ன தம்பி இந்த நாடு ஒன்று இருக்குது நம்பின்னு சொல்லிட்டு விஜயுடைய முகப்படம் வச்சு தம்ப்நெயில் மாற்றி ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. அதை வந்து நேற்று பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து ஒரு தரப்பு வந்து விஜய்க்கு ஆதரவு இளையராஜா பேசுகிறாருன்னு ஒரு தரப்பு, இன்னொரு தரப்பு வந்து என்னடா பாட்டு மாற்றத்துக்குலாம் கேட்பீங்களான்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த ஒரு? ஏன்னா இளையராஜா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர், அவர் பேசுறது செயல்படுறது எல்லாமே பெரிய விஷயமாகுது. இப்போ இளையராஜா விஜய் அவர்கள் ஆதரிக்கிறாரா, நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இப்போ இளையராஜாவை எல்லாம் தூக்கி போட்டான். இளையராஜா சீந்தருக்கு ஆள் இல்லை. நீங்க தான் இளையராஜா பெரிய மாற்றம் சொல்லிட்டு இல்ல, அதை எப்படி பாக்குறதுன்னு கேட்கல. அதாவது இளையராஜா என்னைக்கு பிரசாத் ஸ்டுடியோ தெருவில் போட்டானோ அன்னைக்கே அவர் தெருவுக்கு வந்துட்டார். அதனால இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளாந்தர இசையமைப்பாளரை தவிர ஒரு பெரிய சமூக சிந்தனைவாதியோ அம்பேத்கர் அவ்வளவுதான் பணம் கொடுத்தா இளையராஜா வந்து இப்ப இவருக்கு வந்து போட்டிருக்காரான்னு கேட்கறேன். இல்ல அதாவது
இது போன்ற பாடல்களை எல்லாம் விஜய் ரசிகர்கள் எடுத்து ப்ரொமோட் பண்றாங்க. இல்ல விஜய் ரசிகர்கள் பண்ணலைங்க, இளையராஜாவுடைய சொந்த யூடியூப் சேனல்ல இளையராஜா நேற்று அந்த பாட்டை வந்து போட்டிருக்கிறார். முந்தின நேற்று போட்டு தம்ப்லைன்ல வந்து விஜயுடைய அந்த பழைய போட்டோ எல்லாம் வச்சு ரிலீஸ் ஆயிருக்குது. அப்போ அதாவது இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக காரர் அல்ல, அவர் ஒரு பாஜக காரர், அவர் ஒரு சங்கி. இப்போ 2 நாளா டெல்லியில விஜய் ஷிர்டி பாபா முடிச்சுட்டு நேராக டெல்லி போயிட்டார். யாருங்க விஜய்? யாரை பிடிச்சி சொன்னீங்க? ஷிர்டி பாபா போனார்ல, தனி விமானத்தில் போனார், சார்ட்டர் ஃப்ளைட். ஆமாம். அந்த சார்ட்டர் ஃப்ளைட் யாருக்கு சொந்தமானதுன்னா விஷ்ணு ரெட்டின்னு ஒரு பெரிய ஃபைனான்சர், இந்தி ஃபைனான்சர். ஓஹோ. விஷ்ணு ரெட்டியினுடைய மனைவி நந்தினி ரெட்டி. இப்போ நந்தினி ரெட்டி விஷ்ணு ரெட்டி கட்டுப்பாட்டில் தான் விஜய் இருக்கார். ஓஹோ. இவர்கள் தான் ஷிர்டி பாபா கூட்டிகிட்டு போவோம். அந்த குழந்தை குட்டியோட சாமி போடுறாங்கல்ல, அப்போ அவங்க 2 பேரும் நிற்பாங்க. இவருக்கு ஃபேமிலி இல்லை, அவங்களுக்கு தான் ஃபேமிலி இருக்கு. இவர்கள் தான் இப்போ டெல்லிக்கு அழைத்து கொண்டு போனது. டெல்லியில PL சந்தோஷ் பார்த்துருக்கார், அருணா கோஸ்வாமி பார்த்துருக்கார், விஜய பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க NDA கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்க, ஒருவேளை நீங்க தொங்கு சட்டசபை வந்தா உங்களுடைய ஆதரவு நீங்க NDA கூட்டணி கொடுங்கன்னு ஒரு டிமாண்டை டெல்லியில் வைக்கிறாங்க. விஜய் தன்னுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு 237 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேசும்போது தொங்கு சட்டசபை வந்தாலும் நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம். நம்ம யாருக்கு திமுக அதிமுக 2 பேரும் ஒழிப்பதான் நம்முடைய வேலை. நம்ம தான் 2 பேருக்கு மாற்று சக்தியை. இல்ல அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறேன் நானு. யாரு சட்டசபை வருது, 2 பேரும் மெஜாரிட்டி கிடைக்கல, விஜய் ஆதரிக்கலையா, மறுபடியும் தேர்தல் தான். விஜய் வந்து கண்டிப்பா அதிமுக ஆதரிக்க மாட்டாரா? ஆதரிக்க மாட்டாரு. அங்க மாவட்ட செயலர் கொடுத்து சொல்லியிருக்காரு, மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் அதை மீறி இந்த விஷ்ணு ரெட்டி நந்தினி ரெட்டி குடும்பம் எங்க கூட்டிட்டு போயிருக்கு? இவர்கள் பூராம RSS பின்னணி உடையவர்கள். இவங்க எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க? டெல்லி கூட்டிட்டு போய் டெல்லியில் இருக்கக்கூடிய RSS ஆட்கள்லாம் சந்திக்க வச்சிருக்காங்க. இதுதான் அங்க டெல்லிக்கு நடந்திருக்கு. என்ன, தொங்கு சட்டசபை வந்தால் நீங்க NDA கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ தொங்கு சட்டசபை வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? வாய்ப்பு இல்லை. எடப்பாடி மெஜாரிட்டி ஜெயிச்சிருவாங்க. இப்போ இந்த ரவி அவர்களுடைய ஒரு கருத்து கணிப்பு 41 விழுக்காடு. ஏற்கனவே மை இந்தியான்னு ஒருத்தவங்க வந்து அறுதி பெரும்பான்மையா விஜய்க்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 150க்கு மேல வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க இல்லையா? இது எல்லாமே வந்து இப்போ நம்ம ஓட்டு போட்ட அன்னைக்கு ஒரு செய்தி கேட்ட எல்லாருமே யாருக்கு போட, விஜய் போட அந்த ஒரு செய்தி அடிப்படையில் வந்து வரக்கூடிய கணிப்புகளா? ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் காசு வாங்கி போறது ஒரு பிரயோஜனம் கிடையாது, அதனால கேட்குறேன். இல்லைங்க, அதாவது மழை விட்டாலும் தூவானம் விடாது. சரி, இது அவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. என்ன பிரயோஜனம்? எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பண்றதுனால பிரயோஜனம் கிடையாது. இல்ல ஒரு இமேஜ் அப்படியே பில்டப் பண்ணி வச்சிருக்கிறதா, அந்த ஒரு ஹைப்லே அது ஒரு லாபி தான். அது ஒரு லாபி தான். இப்ப அதிமுக பேசுறதுக்கு ஆள் இல்லை. கரெக்ட். அதிமுகவை பேசுறதுக்கு ஆள் இல்லை. அதிமுக அழிஞ்சு போச்சு, உடைஞ்சு போச்சு, இப்படிதான் பெரிய லாபி நடந்தது. இப்ப அதிமுக ஜெயிக்க போகுது. 2006-11 4.25 வருஷம் ஜெயலலிதா கொடநாட்டில் தான் இருந்தது. தமிழ்நாட்டுக்கே வரல, சட்டசபைக்கே வரல. கருணாநிதி அரசியல் பண்ணார், ஈழ அரசியல், எல்லா அரசியல் எல்லாமே. அப்போ அந்த மாதிரி கொடநாட்டில் தான் இருக்கு. ஜெயலலிதா ஆட்சிக்கு வரலையா? வந்தாங்களே 2016 எல்லா கருத்து கணிப்புகளும் திமுக தான் வந்து, ஜெயலலிதா வரலையா? அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அந்த மீடியாக்களை நம்புறதில்லை. இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் போனார் ஜெயலலிதாட்ட, அம்மா நான் ஜெயிக்க வச்சிருவேன். எப்படி ஜெயிக்க வைப்பேன்? உனக்கு என்ன தெரியும்? அந்த அம்மா கேட்ட ஒரே கேள்வி, பிரசாந்த் கிஷோர் பாய்ஸ் கார்டன் பக்கம் இன்னைக்கு வரைக்கும் போடு, திமுக போய் பேசிட்டு வந்திருக்கீங்க, திமுக இருக்கிற டேட்டா பூரா வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்போ யார் அதிக பணம் கொடுக்குறாங்களோ 450 கோடி, 550 கோடி, 600 கோடி கொடுத்தா எங்க டேட்டா பூரா அவங்களுக்கு வித்துருவீங்க, அவங்க டேட்டாவை எனக்கு விற்பீங்க. இதானே செய்ய போறீங்க. எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு தெரியும், நீங்க கிளம்புங்க. இதுதான் ஜெயலலிதா. இப்போ அதே போல விசிகால ஆதவரிஜனம் வந்த பிறகு எல்லாம் கணினி மையப்படுத்துறேன்னு கட்சிக்கார நம்பரு, போன் நம்பரு, எங்க ஜெயிச்சான் தோத்தான் எல்லாத்தையும் யாரு வாங்கி சிஸ்டத்தில் ஏற்றினாரு? ஆதவரிஜனா. போகும்போது அதோட போயிட்டார்.
இப்ப அதான் பெருசா வேலை செஞ்சிருக்கு. புரியுது புரியுது புரியுது. அந்த டேட்டாக்கள் தான் இப்ப யாருக்கு புதுசா வேலை செஞ்சிருக்கு? விஜய்க்கு. இப்ப அண்ணன் திரும்ப புலம்புறதுக்கு காரணம் அதுதான். இப்போ நீங்க இந்த இடத்துல விஜய் பத்தின ஒரு டாக் வரும்போதே வந்து பத்திரிகையாளர்கள், நான் சொல்றது திமுகவை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், பாஜகவை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே டிவியில் நீங்க உட்காந்துட்டு பேசுறேன்னா விஜய் நம்ம சாதாரண நினைச்சிட்டோம், விஜய் சாதாரணமா கிடையாது, பெரிய அளவில் இருக்காரு சொல்லிட்டு தேர்தலுக்கு பின்னாடியுமே ஒரு ஹைப் வந்து கொடுக்குறாங்க. அப்ப இது எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து பெருவாரியான தொகுதிகள் கிடைக்க போகுது அப்படின்ற மையத்தை நோக்கி போதான்னு கேட்கிறேன். பாஜக தலைமையை இப்போ டெல்லியில் கூப்பிட்டு பேசுது, விஜய பேசுறாங்க. திமுக அதிமுக தாண்டி விஜய் ஒரு 25 சீட்டு ஜெயிப்பாருன்னு கணிக்கிறாங்க. 25 சீட்டு தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையானது. 100 17 யாருக்கிட்ட இருக்கும்? 18 சேர்த்து. அப்போ இப்படி ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. அப்போ விஜய் யாரை ஆதரிக்க போறார்? கண்டிப்பா திமுக ஆதரிக்க மாட்டாரு. அதிமுகவை ஆதரிக்க மாட்டேன்னு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்து சொல்லிட்டாரு. ஆனா பாஜக என்டிஏவை ஆதரிக்க வைப்பதற்கான மூவ் நடந்துட்டு. இல்ல, ஒருவேளை ஆதரிச்சா விஜய்க்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்க கூட அடுத்த முறை விஜய் வந்து ஆட்சி வரதுக்கான ஒரு நல்வழியா தானே இருக்கும். இல்ல, வாய்ப்பு இருக்காது. அவர் எங்கேயாவது கூட்டணி சேர்ந்தாருன்னா விஜயகாந்த் கதை தான் கரைஞ்சிரும். விஜயகாந்த் கதை தான். இப்ப அதை தாண்டி பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு மூவ் நடக்குது. பாஜக. ஆமா, ஏன்னா இப்ப ஆளுநரே இல்ல. இப்ப எடப்பாடிக்கு என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா பாஜக தரப்புல லிஸ்ட் வந்தவரை பேசாம வச்சுட்டு இருக்கேன், என்ன முடிவு செய்து டெல்லியில முடிவு பண்ணும். மெஜாரிட்டி வந்தா எடப்பாடி நேரம் ஆளுநர் போயிடுவாரு, சுப்ரீம் கோர்ட் போயிடுவாரு. மெஜாரிட்டி வரலினா பாஜக தயவு தான் நாடணும். ஆமா, போன தடவை 2016 ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு பாஜக தயவுல தான் 21 வரைக்கும் ஆட்சியில் இருந்தார். நீங்க 110 தான், 8 சீட் இல்லை. ஆமா, அவரே அப்படி போட்டது. அப்போ அதே சூழல் வந்தால் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு ரகசிய நடவடிக்கை நடக்குது. நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஒரு திட்டம் நகருது. இப்போ விஜய் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, நீங்கள் ஃபார்ம் 17 எடுத்ததுங்க, ஜெயிச்ச உடனே பனையூர் வந்தோம் எல்லாருன்னு சொல்லிட்டு, இந்த எப்படி இவர் தான் வரப்போறாருன்றது அவருக்கு முழுமையாக தெரிஞ்சிச்சுன்ற அளவுக்கு வந்து நடக்குது இல்லையா? ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு விஜய். இது இயற்கை தாங்க அது. ஏன்னா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? ஆமாம் ஆமாம். ஏன்னா நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அண்ணா நீங்கள் தானே முதலமைச்சர்ன்றோம் ஒரு படத்துக்கு. ஆமாம், சுற்றி இருக்கிற இப்போ அவர் இருக்கிற ஆட்கள் பூரா யார்? சினிமா கம்பெனி ஆளுகள் தானே. மயிலாப்பூரில் இருக்கிற வெங்கட்ராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான், கணக்கு புள்ள. சினிமா கம்பெனி கணக்கு புள்ள. அட்வொகேட்டில் அவர் இல்லை, அவர் வாசலில் எப்பவும் படுத்திருப்பார். அதாவது விஜய் அந்த ஆபீஸ் இருக்குல்ல, பனையூரா? இல்லை, சினிமா கம்பெனி ஆபீஸ் இங்கே வலசர்வாக்கத்தில். அந்த ஆபீஸுக்குள்ளேயே போக மாட்டாராம், வெளியில தான் படுத்திருப்பாராம். அப்போ ஏன் நீங்கள் படுத்திருக்கீங்கட்டாரா? அது உங்கள் புனிதமான இடம், யோ தோறந்து போய் படியா, உள்ளே போய் படியா. இந்த மாதிரி கம்பெனி கணக்கு புள்ள, கம்பெனி கணக்கெழுதுறதுக்காக வந்தவர் இதுதான். இப்போ எம்ஜிஆர் கணக்கெழுத வந்த கணக்கு புள்ள வீரப்ப மந்திரியாகும் போது ஏன் வெங்கட்ராமன் இவரே ஆகக்கூடாது? அதுதான் கேட்குறேன். அவரும் கணக்கு புள்ள, இவரும் கணக்கு. அப்போ வேற எம்ஜிஆருக்கு ஆள் இல்லை. எவன் யாரை மந்திரி ஆக்கணும் கருணை தூக்கிட்டு போயிடுவார். அப்போ டிரைவரு, கார் டிரைவரு, சமயக்காரன், கறி வெட்டுறவன், சிக்கன் கழுவுறவன், இப்படி ஆட்களை தான் எம்ஜிஆர் அமைச்சராக போட்டு அது விசுவாசமான. இந்த தேர்தலையே திராவிட இயக்கங்கள் விஜயுடைய வருகையினால இவ்வளோ ஆட்டங்கன்றாங்க, அடுத்த தேர்தலில் அழிஞ்சிருமோ? அதான் சீக்கிரம் அழியணும். ஆமாம், சீக்கிரம் அழியணும். விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா, விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அது இன்னும் சீக்கிரம் அழிஞ்சிடும். எப்பவுமே ஒரு சமூக அழுத்தம் தான் ஒரு புதிய சக்தியை உருவாக்கும். அப்ப இந்த புதிய சக்தி விஜய் தானே கேட்கறேன். விஜய் தாண்டி விஜய் 2000 வருஷம் இருப்பாரா? யாரும் அப்படி இருக்கு. இல்ல, ஜெயலலிதா தான் விட்டா வேற ஆளே இல்லைனாங்க, கருணாநிதி விட்டா ஆளே இல்லைனாங்க. இப்ப என்ன ஆச்சு? கருணாநிதி காலத்திலேயே அண்ணன் ரஜினியின் ஆதரவற்ற வேட்பாளர் கருணாநிதினு சேப்பாக்கத்தை எழுதி வச்சு நானே பார்த்தேன். அப்போ ஆமா, அண்ணன் ரஜினியின் ஆதரவு, ரஜினி ரசிகர் ஒன்று எழுதி வச்சான், அண்ணன் ரஜினியின் ஆதரவற்ற வேட்பாளர் கருணாநிதி டாக்டர் கலைஞர் ஓட்டு போடுங்கன்னு எழுதி வச்சான். கருணாநிதி ரஜினி பிரச்சாரம் பண்ண நிலைமைக்கு அவரு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள சேர்ந்தவங்களை பார்த்து திமுக எப்பவுமே ஒரு பயம் உண்டான்னு கேட்கிறேன். இருக்குதான்? இல்லைங்க, அது என்ன காரணம்னா தன்னுடைய கட்டுப்பாடுலாம் இருந்தது, அதெல்லாம் உடைத்து கொண்டு பல சக்திகள் வளர்ந்துட்டான்.
ஓஹோ. இது பரிணாம வளர்ச்சியில் நடக்கும். ஆமா ஆமா. பரிணாம வளர்ச்சியில் நடக்கும். ம். இதை இப்போ அது அதிகமாக பாதிப்பு யாருக்குன்னா திமுகவுக்கு தான். திமுகவினுடைய இப்போ மூன்றாவது தலைமுறை. மூன்றாவது தலைமுறை. மூன்றாவது கருணாநிதிக்கு அடுத்து ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி. அண்ணாவை கணக்கில் வச்சுக்க மாட்டீங்களா? இல்லை, அண்ணா 2 வருஷத்துல காலி ஆயிட்டாரு. அப்போ அதை அறுவடை பண்ணது யாரு? கருணாநிதி குடும்பம் தான். அப்போ அந்த கருணாநிதியிலிருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். 3ஆம் தலைமுறை. அண்ணா பையன் கொடுத்து அந்த வளர்ப்பு பையன் பரிமளம் கிணத்துல உள்ள தற்கொலை செத்து போனார். இப்போ நாங்கெல்லாம் உங்க வயசு வரும்போது நாங்கள் 4ஆம் தலைமுறையை பார்த்துருவோம். ஆமாம், என்பதை பாட்டீங்க. அப்போ இந்த திமுக கருணாநிதி காலத்திலேயே அழிஞ்சு போச்சு. கருணாநிதி காலத்திலேயே மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே கருணாநிதி காலத்துல. ஆமா. விஜயகாந்த் எப்படியாவது வருவாரான்னு கருணாநிதி தவம் இருந்தாரு. விஜயகாந்த் கல்யாணம் கருணாநிதி தலைமையில் நடக்குது. இப்ப விஜயகாந்தோட விஜய் பெருசா இருக்காரா இன்னைக்கு? ஆமா ஆமா, அதை நம்ம கண்கூட ஏன்னா வேற திமுக அதிமுக மீது எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய சீமா காலி, வேற யாருமே இல்லை. திருமாவுக்கு அந்த வாய்ப்பு வந்தது, அவரும் அதை செய்யலை. அவர் திமுகவுடைய அடிமையாகவும் மாறி போயிட்டார்.